ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பராக பச்சரிசியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். சாப்பிடலாம். நமக்கு சாயங்காலம் பச்சரிசி உப்பு வெந்நி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். பொடி பொடிசாக நல்லா உருட்டிக்கிடுவோம். ஒரு சீடை உருட்டுவோம்ல, சீடை அளவு அந்த அளவு உருட்டிக்கிடுவோம். எல்லாத்தையும் அதே மாதிரி உருட்டி இட்லி கொப்பரை தட்டில் வச்சு அவிச்சிக்கிடணும். 5 நிமிஷம் அவிஞ்சாலே போதும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா அவிஞ்சிட்டு சட்டி காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு பொரியட்டும். 1 வெங்காயம், 1 தக்காளி, வெங்காயம் பல்லாரி 1, 1 தக்காளி 2 நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். கொஞ்சங்கானு இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியோட இது தெரியாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதங்க வச்சுருவோம். இப்போ அவிச்ச கொலக்கட்டை அதோடு சேர்த்துருவோம். இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டுருவோம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லைன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.